சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கின்றேன். இன்றோ நான் பேசவில்லை என்றால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்கள் நம்மை கேள்விக்குறியாக்கிவிடும். நீ பெற்ற குழந்தையினுடைய மனதில் இருக்கும் ஒரு வேதனையை பற்றித்தான் இந்த அப்பா இன்று உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். இதை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக சொல்ல வேண்டும். உனக்காகவே நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த நேரமும் நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்ல நினைக்கும் விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா ஒரு விஷயத்தை அமைதியாகவும் மிகுந்த மௌனத்தோடும் இடத்தில் பேசிவிட துடிக்கின்றேன் என்றால் இதனை எக்காரணம் கொண்டும் என் குழந்தையை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா உன்னை தொடரும் இந்த காலம் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டி நான் உன்னோடு நிற்கிறேன் என்பதும், நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் சொல்ல வேண்டி சாயப்பா வந்திருக்கிறேன் என்பதும் ஒருபுறம் உண்மையாக இருந்தாலும், உன் பக்கம் இருக்கும் தவறுகளையும் அப்பா சொல்லத்தானே வேண்டும். உன் பக்கம் இருக்கும் சில விஷயங்களை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று வெளிச்சம் போட்டு காட்டத்தானே வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் இந்த அப்பாவின் அன்பு துணையிருந்து உனக்கு கை கொடுத்து உதவ நினைக்கும் இந்த நேரம் முழுக்க, என் குழந்தை, நீ எதையும் சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை நீ சற்றென்று விட்டு விடாதே. உனக்காக எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கை கொடுக்க சாயப்பா இருக்கிறேன் என்ற நிலையிலும், இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் இடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் இருப்பது உன் வாழ்க்கையில் இருக்கும் பல உண்மையான விஷயங்களை சரியாக எடுத்துச் சொல்வதற்கு என்பதை நீ புரிந்து கொண்டாயானால், நடக்கும் நல்ல விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் தொடர்பு படுத்தி உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக சோதித்துப்பார். உனக்கு எல்லாம் நல்லபடியாக சாயப்பா சொல்கின்ற விஷயமும் உனக்கு என்னவென்று தெரியும். உன் வாழ்க்கை எப்பொழுதும் நீ எண்ணி எண்ணி கலங்கியது போதும். நீ பெற்ற குழந்தையை நினைத்து கலங்கியது போதும். உன் அப்பா, உன் குழந்தை, என்னுடைய மனதில் இருக்கும் சில விஷயங்கள் உன் குழந்தையின் மனதில் தோன்றும். சில எண்ணங்கள் எப்பொழுதும் மிகுந்த வேதனையை கொடுக்கும்படி இருக்கும் என்றால் அந்த வேதனையை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை உன்னுடையதல்லவா? பெற்றுவிட்டால் மட்டும் போதாது, அவர்களை வளர்க்கவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டுமென்று நாம் யோசிப்பதில் ஒரு காரணம் உண்டு. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தை நீ உணரும்போது இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தைகளை நாம் ஓரளவிற்கு மேல் வளர்த்துவிட வேண்டும். அதன் பிறகு அவர்களால் அவர்களை பார்த்து கொள்ளும்படியான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு நாம் கொடுத்து விட வேண்டும். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நாம் தெரிந்து கொள்ளும் விதத்தில் இந்த வாழ்க்கை நம்முடையதாக மாற்றும் என்பதுதான் உண்மை. எதிர்பார்த்திராத விஷயங்கள் எல்லாமும் கூட இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக நாம் ஓடி ஓடி சென்று உதவி செய்யும் பொழுது, நம் குழந்தைகளுக்காக ஒரு விஷயத்தை செய்வதற்கு நாம் ஒருபொழுதும் வருத்தம் கொள்ளக்கூடாது. நம் குழந்தைகளுக்காக ஒரு காரியத்தை செய்ய நாம் ஒருபோதும் சாட்சி மூலம் வாங்கக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள். எதிலும் நமக்கான விருப்பம் நமக்கு எப்பொழுதும் நன்மைகளை தருவது போல, நம்மை நம்பி இருப்பவர்களுக்கும் நாம் எப்பொழுதும் நல்லபடியான எண்ணங்களை நாம் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த காலமும் இந்த அப்பா உனக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் என்பதை எல்லாமும் நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால், இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களோடு நீ எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நம்பிக்கையோடு நீ எதையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க இனி உனக்கு எந்த ஒரு கலக்கமும் தேவையில்லை. சாயப்பா நின்று கொண்டிருக்க இனி எந்த ஒரு விஷயங்களிலும் உனக்கான துன்பங்கள் இனி தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாம் யோசித்து என் குழந்தை நீ வருந்துவதை விடுத்து, இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். நீ பெற்ற குழந்தை உன்னுடைய விஷயத்தில் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ, நீ பெற்ற குழந்தையினுடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான உண்மைகளோடு நான் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த காலம் முழுக்க நம் குழந்தைகளினுடைய விஷயங்கள் நினைத்து நினைத்து நம் வாழ்க்கை சென்று விடுமோ, அவர்களை பற்றி அதிகமாக யோசித்து யோசித்து நமக்கான நேரம் கடந்து விடுமோ என்று எண்ணித்தானே என் குழந்தை நம்மை நாம் பெற்றவர்கள் எந்த அளவிற்கு பார்த்து கொண்டார்கள் என்பது நாம் நினைவில் இருக்கிறதல்லவா? அதுபோலத்தான் இன்னமுமே நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் பெற்றவர்களை தேடித்தானே ஓடுகிறோம்.
நம் குழந்தைகளும் அதுபோல பிரச்சனை என்றால் அவர்களை நம்மை தேடி ஓடி வரத்தான் செய்வார்கள். இல்லை, உன் வாழ்க்கை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒருபொழுதும் நம்மால் சுலபமாக சொல்லிவிட முடியாது. எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், என்ன தேவைகளாக இருந்தாலும், நமக்கு இந்த வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி தந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. சாயப்பா உன்னோடு நின்று இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், நாம் எப்பொழுதும் நம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் விளையாடிவிடக்கூடாது. அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நம் குழந்தையினுடைய விவகாரங்களில் நாம் தேவையில்லாத எதையும் செய்துவிடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் உறுதுணையாக நிற்கும் இந்த காலமும் நேரமும் சாயப்பா உனக்கென்று சொல்கின்ற விஷயங்களினால் நீயும் சரி, உன் குழந்தைகளும் சரி சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர, மூன்றாவது ஒரு நபரினுடைய தலையீட்டினால் தேவையில்லாத கஷ்டத்தையும் கண்ணீரையும் சிந்தி கொண்டிருக்க கூடாது என்று தான் உன் அப்பா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். எதற்குமே என் குழந்தை நீ வருந்தாதே. சாயப்பா இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் யோசித்து நீ கலக்கம் கொள்ளாதே. உனக்காக வேண்டி நான் உனக்கு என்னவெல்லாம் தருகிறேனோ அவை அத்தனையுமே நீ புரிந்து கொண்டால் அது போதும். அவை அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சாயப்பாவிடம் இருந்து உனக்கு நடத்துவதில் இனி எப்பொழுதும் நீ விரும்புகின்ற ஒரு சந்தோஷம் உன்னை தேடி தொடரும் என்பதை நீ மறக்காதே. உடன் இருப்பதில் இனி உன் குழந்தைகளின் உடைய விவகாரம், உன் குழந்தைகளினுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் என்னும் பொழுது நீ ஓடி ஓடி வந்து அதனை நிச்சயமாக பார்த்து கொண்டு தான் இருப்பாய் அல்லவா? என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாம் நமக்கு புரியும்படி ஒரு விஷயமும் நமக்கு சரியாக தெரிந்து கொள்ள வைக்கும். இந்த நேரம் நாம் எதையும் அவ்வளவு எளிதில் தொலைக்க கூடாதல்லவா? என் அன்பு குழந்தையே, நடந்துவிட்ட விஷயங்களை எல்லாமும் யோசித்து இனியும் நாம் கலங்கி நிற்க தேவையில்லை. ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் இந்த நேரம் இனி முழுமையாக நமக்கான தீர்வும் தெளிவும் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் குழந்தையின் மனதில் இருக்கின்ற மனக்கவலை எதனால் தெரியுமா? எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி, இதுதான் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு எண்ணங்களையும் பற்றி, இதுதான் எப்பொழுதும் எதையாவது யோசித்தும் நீ கலங்கிக் கொண்டு இருப்பதினால்தான் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக அவர்களின் மனதை காயப்படுத்தியது. எதனால் இவர்கள் நம்மிடம் இது போன்று நடந்து கொள்கிறார்கள், நம்மை பெற்றவர்கள் எதற்காக நம்மிடத்தில் இது போன்று மற்றவர்களின் பேச்சை கேட்டு நம் மீது கடிந்து கொள்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாமும் அவர்களின் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயமும் அவர்களின் மனதில் நிற்கிறது என்பதை நாம் உணர்ந்த பிறகு நாம் ஒருபொழுதும் இதனை சர்வ சாதாரணமாக நினைத்துவிட முடியாதல்லவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி தொடரும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு உணர்வுகளையும் நீ ஒவ்வொரு என்னவென்றும் ஏதுவென்றும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா இருக்க இனி உனக்குள் ஒரு சில விஷயங்கள் தெளிவு பெறுகிறதா? நாம் பெற்ற குழந்தையினுடைய விவகாரத்தில் நாம் எப்பொழுதுமே சரியாக நடந்து கொள்ள வேண்டும். மிகவும் உணர்வு பூர்வமான விஷயங்கள் இந்த வாழ்க்கை நடக்கும் பொழுது அதை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு நேரத்தையும் நாம் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் தவித்து விடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் மட்டும் நாம் எந்த ஒரு விஷயத்தை கையாள நினைக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு அதனை கையாள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாயப்பா இருக்க இது எதற்கும் என் குழந்தை அஞ்சி நடுங்காது. சாயப்பா சொல்லிவிடும்போது இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் கொடுத்து விடும் பொழுது நீ எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. தேவையில்லாமல் இனி எந்த ஒரு சிந்தனைகளினாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை விட்டுவிடாமல் உனக்கு நடத்தப்படும் நல்ல விஷயங்களை கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடர்கின்றாய். இந்த நேரம் இனி ஒட்டுமொத்தமாக உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். நமக்கான இரத்த உறவு ஒன்று நம்மோடு கடைசி வரையிலும் நம்மை தொடர வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்கு எந்த அளவில் அன்பை கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அவர்களும் கடைசி வரையிலும் அந்த அன்பை நமக்கு கொடுப்பார்கள். நாம் என்ன உணர்வோடு அவர்களோடு பழகுகின்றோமோ அதே உணர்வோடு தான் அவர்களும் நமக்கு கொடுப்பார்கள் என்பதை நீ விட்டுவிடக்கூடாது. எதையுமே நீ உணர்ந்து கொள்வதும் எதையுமே நீ புரிந்து கொள்வதும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நல்லதொரு சிந்தனையை எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்லிவிட்ட பிறகாவது உன் வாழ்க்கையில் இது போன்ற சந்தர்ப்பங்களில் வரும்பொழுது உன் குழந்தையிடம் ஒரு கேள்வி கேட்க நேரும் பொழுது உண்மையாகவே அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது, அவர்கள் பக்கம் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு நடத்துவதில் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னோடு நான் இருக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு அப்பட்டமாக உன் சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதையும் நீ மறக்காதே. இதுவரையிலும் சாயப்பா உன்னோடு தொடர்ந்து வந்தது எதற்காக என்று நீ யோசிக்கின்றாயா? நான் எப்பொழுதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக இருக்க வைக்க நினைக்கின்றேன். உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் சரியாக தெளிவாகவும் நடத்திவிட நினைக்கின்றேன். ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து உனக்குள் நான் இருக்கும் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உணர்ந்து சாயப்பா உன்னோடு சந்தோஷமாக பயணிக்க எண்ணுகிறேன். அவ்வளவுதான் என் குழந்தையே. இந்த சாயப்பா எல்லாவற்றையும் நான் பார்த்து உனக்கு நல்லபடியாக நடத்தி தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.